ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே வித் மை மாம் அப்படிங்கிற வீடியோ தான். என்னன்னா எங்கள் அம்மா கூட ஒரு நாள் இருக்க போகிறோம். என்னெல்லாம் நம்ம எங்கள் அம்மா கூட பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. சுடுகாட்டில் தான் போக போகிறோங்கிறாங்க எங்கள் அம்மா. வாங்க போகும் பண்ணிட்டியா? பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். கடைக்கு பொட்டி கடைக்கு போகிறதுக்கு ஏன்டாந்து பொட்டி கடைக்கு போகிறத கூட வீடியோ எடுத்து போடுவேன். கோயில் பிகாஸ் நம்ம திஸ் இஸ் vlog. போகலாம். கோயிலா? கோயில் அங்கே பின்னாடி இருக்கு ஓரமாக வந்து தெரியும். சரி ஒரு தெருவு கழிச்சு போகணும். ஒரு தெருவு கழிச்சு போகிறோம். அப்படியே வியூவே பார்க்க நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல அந்த கடைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அந்த கடைக்கு போய் பாருங்கள், இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எங்கள் அம்மா. பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை ஆட்டையை போடலான்னு நினைக்கிறோம். இல்லை, அது தப்பு. அதனால் நாங்கள் அதை மாஸ் பிஜியுமே போடலாம் அதுக்கு. பாருங்க, ஆடுகளை எடுத்து வச்சு போவோம். தலைக்குடிக்கிற டைசன் இண்டிகா தானே அது? இண்டிகா தான். 30 குழம்பு வேற வைக்கல. குழம்புக்கு காளான் வாங்கணும், இல்லைன்னா பன்னீர் வாங்கணும். அதே ஒரு இதாயிடும். ஒரு நாளைக்கு குழம்பு வைக்க 500 ரூபா ஆகுது. பணக்காரங்க போல ஒரு நாளைக்கு குழம்பு வைக்க 500 ரூபா ஆகுது. நாங்களாம் இப்படியே கழிக்கிற குடும்பம். பேசாம ஏமா அப்படி காமெடி பண்றீங்க? என்ன காமெடியா ஓடுதா வீடியோ? ஆமாம், ஓடுது. இந்திரா காந்தி அம்மா இந்த இது ஜெயலலிதா அம்மா இந்த மாதிரிலாம் வெயிட்டாக இருக்கேன் நான். தெரிஞ்சா சரி. என்ன ஒல்லியாக இருக்கேன்னு பார்த்தா பப்பளி மாசம் டொமேட்டோ மாதிரி இருக்கீங்கம்மா. அதைத்தான் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு, காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காய்கறி வாங்கல, வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கியிருக்கு. தலையெல்லாம் தூசியாக இருக்கு. இதை வச்சு என்ன செய்ய? குழம்புக்கிட்டே இருக்காங்க. போகலாமே. ஸோ அது பிறகு நாங்கள் அப்படியே கிளம்புன இடம் தான் எங்கன்னா அது சஸ்பென்ஸ். அதை சொல்ல மாட்டேன், அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு. பட் அதை சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் ஆதார் கார்டு எடுக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ ரேகை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரேகை உழவு அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கார் ஓட்ட போகிறோம். வேற என்ன சொல்லுவேன்? ஷாப்பிங்லாம் கிடையாது. ஷாப்பிங்களா? ஐயோ ஸ்கூலுக்கு போயிட்டியா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அதானே பாய் சொல்லிடுறேன். பாய் பாய், see you. அதாவது என் தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்க. திருப்பி தான் என்ன பாரு எப்படி சரி. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஐஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன ஃப்ளேவர்னால் அந்த ஓரியோ பிஸ்கட் ஐஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் நண்பர்கள். இன்னுமே அது சூப்பராக தான் இருக்குது. அது கடித்த வாயோடு வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கே வந்திருக்கேன்னா வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கொஞ்சோண்டி பூ வாங்கிட்டு வாடா தம்பி அப்படின்னு அனுப்பி வச்ச இடம் தான் இங்கே. இங்கே பார்த்திங்கன்னா பூ மழை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு பக்கத்து கடை வடக்கடை மேலே தான் ஒரு மாதிரி கண்ணாகவே இருந்தது. அதனால் நான் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். என் பாப்பா தான் பூ வாங்கிட்டு இருந்தேன். நமக்கு இந்த வடக்கடை மேலே தான் ஒரு கண், அந்த கண்ணை எடுக்கக்கூடாது, எப்படியாவது வடையை வாங்கிடணும்னு நினச்சேன் என் பாப்பாட்ட கேட்டு. பட் அவன் மசியன் வாங்கி தர மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் பூவை ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பூ நல்லா மினுமினு மினுக்குது நண்பர்களே.
நீங்களே பாருங்களேன், அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு இது பூவா தங்கமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இந்த ஃப்ரெஷ்ஷான பூ, அதாவது நான் ஒன்றும் இந்த கடைக்கு விளம்பரம் பண்ணலை, ஆனால் உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரியம்மன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதுக்கு தாப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு எப்போயாவது மல்லிகைப்பூ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நானும் பூ வாங்கிட்டேன் நண்பர்களே. இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அம்மாவும் நம்ம பூ வாங்கிட்டோம், வெளியே வந்திருக்கோம். அப்போ ஏதாவது சாப்பிடணும் இல்லவா அப்படின்ட்டு நாங்கள் வந்தது தான் இந்த பழ ஜூஸ் கடை. இந்த கடையில் வாங்கி வந்து கொஞ்சோண்டு வீட்டுக்கு தேவை, அதாவது வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு கலரை வாங்கிட்டு, அதாவது இந்த லெமனை வாங்கிட்டோம் நண்பர்களே. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, குடிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு லெமன் பிடிக்கும், இருந்தாலுமே பழ ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் பழ ஜூஸை வாங்க சொல்லிட்டேன். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜூடியோ இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கும். பக்கத்துலேயே இந்த நட்சத்திரமான்னு ஒரு அரிசி கடை இருக்கும், அந்த அரிசி கடைக்கு பக்கத்தில் இருக்கும். நான் அப்படியே பழ ஜூஸை வாங்கி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. அந்த வெயிலுக்கு அதுக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்தது இந்த பழ ஜூஸ். அதில் அந்த பாதாம் பால் மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. உங்களில் எத்தனை பேர் பழ ஜூஸை வெறும் பழ ஜூஸாக மட்டும் குடிப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே பாதாம் பால் மிக்ஸை தான். இதுதான் அந்த நட்சத்திரமான் கடை, அரிசி கடை. நட்சத்திரமானில் சிங்கம் மார்க்கம் அரிசி கடை. ஆமாம், வேறு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வரையில என் தம்பி கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தான் எங்கள் வீட்டுக்கு கீழே. அப்படியே அண்ணனும் வரேன்டா அப்படின்னு கலந்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளாண்டான் நண்பர்களே. கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கல பந்தை ஏற்று வீட்டில் அடிச்சு விட்டுனேன். அவன் பிறகு ஏனே இப்படி அடிச்சு விட்டுட்டீங்கன்னு மேலே ஏறுறான். பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு மேலே ஏறிட்டு அவன் உடல ஜாலியாக பந்து எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்கான் பாருங்கள். என் தம்பியா இல்லை மங்கியான்னு தெரிய மாட்டேங்கிவனை. காமெடி தான் இவனோட. அவங்களுக்கு இந்த இன்னொரு ஆங்கிள்லேருந்து வீடியோ எடுக்கிறேன். அவன் எப்படி ஏறினான்னு மட்டும் பாருங்களேன், பயங்கரமாக ஏறான் நண்பர்களே. ஸோ சரி, அந்த வீடியோ கிடைக்கல போல். இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் அவன் கிரிக்கெட் விளாண்டு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா ஒரு புது கேம் விளாண்டேன் நண்பர்களே. அது இந்த கேம் தான், இசட் ஜாம்பின்ட்டு ஒரு கேமு. அது உண்மையே நல்லாயிருக்கு, தரமான கேமாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த கேமை பற்றி. நான் ஒன்றும் கேமுக்கு ப்ரொமோஷன் இல்லை, நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா, வழக்கம் போல் இன்றைக்கி குவாலிஃபயர் 2ல் அதனால் மேட்ச்சை பார்க்க ஆரம்பித்தாச்சு நண்பர்களே. உண்மையிலேயே நம்ம சூரியவன்சி பொலன்னு பொழக்கிறான், சொல்ல வார்த்தையே இல்லை. பயங்கரமாக அடிக்கிறாங்க நண்பர்களே. கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை, இது மோசமான அடி நண்பர்களே. சரியான அடி வெளுத்துட்டு இருக்காங்க. வைப்ரோ சூரியவன்சி ஸ்கேலோட ரெக்கார்டையே மூடி அடிச்சிட்டாங்க நண்பர்களே. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சூரியவன்சி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்கலாங்க. அந்த ஒன்றரை மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எவ்வளோ வருத்தப்படும், ஆனால் அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை நண்பர்களே. சார் அடிச்சிருக்கலாம், 97 போய் அவுட் ஆகணும், கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கையில் நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியவே ஒரு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு நான் அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிட வேணாமா, அப்படியே கல்யாணத்துக்கு கிளம்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அதாவது பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு, சாப்பிட்டுக்கிட்டு சரி சாப்பாடு எப்படி இருக்குன்றது அதையும் வீடியோவில் சொல்லிடலாம் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அது சில்லி பரோட்டா, அதில் இந்த குழம்பு, காளான் குழம்பு, அப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் கேசரி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், இங்கிட்டு தோசை வச்சுருக்காங்க, ஒரு ஊறுகாய் வச்சாங்க. உண்மையிலேயே நைட்டுக்கு ஒரு தரமான விருந்து தான். அந்த விருந்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு புது ரெசிபி கண்டுபிடிக்கணுமேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மாவும் சரிண்ணா தம்பி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. தோசையை ஊற்றுறாங்க. சரி வந்தனியா பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையாக தான் இருக்குது நண்பர்களே. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்போ இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் பன்னீர் குழம்பு வச்சுருந்தாங்க. அந்த பன்னீர் குழம்பு அப்படியே நீட்டான தூவி விட்டு இதுதான்டா அப்போ உலகத்துலேயே சிறந்த பன்னீர் தோசை அப்படின்ட்டு உருவாக்கிட்டேன் நண்பர்களே. இதை யாருமே அந்த மாதிரி உருவாக்கியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பன்னீர் தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா தான் இருந்தது இந்த தோசை, குறைய சொல்ல முடியாது பன்னீர் தோசையை. இந்த பன்னீர் தோசைக்கு வச்சு, அதாவது இந்த பன்னீர் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த சேனலில் இருக்கும். குழம்பு செய்ய போகிறோன்ட்டு அந்த வீடியோவும் பாருங்கள், அதுவும் நல்லா ஜாலியாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன்.
வேறு ஒன்றும் இல்லை. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.